உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து, பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து, பர்வதங்களை தராசில் நிறுத்தும். மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து, பர்வதங்களை தராசில் நிறுத்தும். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. குட்டீஸ் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு வந்து 5th டே வந்திருக்கோம் இல்லையா? சோ வந்து லாஸ்ட் டே. ஓகே, சூப்பர் டே. சோ இந்த டேக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, நல்லவரே, நன்றியோடு துதிக்கிற சுவாமி. அப்பா, இந்த ஃபைனல் டேக்கு நீங்க கூட்டிட்டு வந்ததுக்காக நன்றி. இன்னைக்கு என் தகப்பன் என்ன சொல்லிக் கொடுக்க போறீங்களோ அதை அழகா கற்றுக் கொடுங்க. பிள்ளைங்க அழகா கற்றுக்கணும், அதன்படி பிள்ளைங்க நடக்கணும். உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே நாமத்தில் சொல்லிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு கூட ஏசப்பா நான் வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன் ஏசப்பா. ஜெரி வரணும் ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா, கெஞ்சி கேட்குறேன் ஏசப்பா. ஜெரி இருந்தா நான் ஹாப்பியா இருப்பேன். அவனை நீ அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், வம்பிழுக்க மாட்டேன் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, அவன் வரணும் ஏசப்பா. கெஞ்சி கேட்குறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்குறேன் ஏசப்பா. அவன் வந்துடணும் ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா. இந்த லாஸ்ட் நாள் வீடியோஸ்ல கூட அவன் வந்துடணும் ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா. நம்பணும்னு சொல்லியிருந்தாங்க ஏசப்பா. அதே மாதிரி உங்களை நம்பி நான் ப்ரேயர் பண்றேன் ஏசப்பா. ஜெரி வந்துடணும் ஏசப்பா, கெஞ்சி கேட்கறேன் ஏசப்பா. பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசு மூலம் சேர்க்க நடக்குதாமே. ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. வெரி குட். ஐயோ, என்ன ஆன்ட்டி யாரையுமே காணோம். என்னடா ஒரு பயங்கரமா ஆமேன்னு சொல்லிட்டு இருக்கற? ஆன்ட்டி அதுதான் ஏசப்பாவுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரே பண்ணியா? என்ன ப்ரே பண்ண? ஏசப்பட்ட அது சீக்ரெட் ஆன்ட்டி சொல்ல மாட்டேன். சூப்பர் சூப்பர்.
சீக்ரெட்டாமே. ஓகே ஓகே ஓகே. சரி உனக்கு ஒரு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. பயங்கரமான சர்ப்ரைஸ். நீ வந்து நம்பவே முடியாத ஒரு சர்ப்ரைஸ். நீ யோசிக்காத சர்ப்ரைஸ். நீ எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ். அதுதான் இப்ப வந்து காமிச்சிடலாமா? சர்ப்ரைஸ் காமிச்சிடலாமா? ப்ரே பண்ணதானே? எஸ். சோ அந்த சர்ப்ரைஸ் இப்ப நாங்க காமிக்க போறோம். குட்டீஸ் காமிச்சிடலாமா? உங்களுக்கு தெரியும் தானே என்ன சர்ப்ரைஸ்? என்ன எனக்கு வந்து சொல்றாங்க, இது சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? சர்ப்ரைஸ் தாவுக்கு சிக்கன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி பிடிக்கும், ஆனா இன்னைக்கு அது இல்ல. வேற என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்க பாப்போம். கேளு டோரா, என்ன சொல்றாங்க கேளு. ஆண்டி லெக் பீஸ் சொல்றாங்க ஆண்டி. ஓ யூ நோ 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 நோ, சாப்பாடு ஐட்டமே இல்ல. ஆமா உங்களுக்கு வந்து அதுதான் க்ளூ. வேற என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்க. ட்ரெஸ் வாங்கிருக்கீங்களா? இல்லையே. எங்க கூட்டு போறீங்க? ஃளைட்லயா? ஃளைட்ல கூட்டு போறாங்களா? ஆமாமா, கூட்டு போய் அவங்க வீட்டுக்குலாம் கூட்டு போய் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டுல போய் நீ சாப்பிட்டு குண்டாக போறியாமா? ஓகேவா? ஓகேவா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். குட்டீஸ் உங்களுக்கு தெரியும் தானே என்ன சர்ப்ரைஸ்? யாரும் சொல்லாங்க. ஓகே என்ன டோரா சொல்லு, சொல்லாங்க சொல்லு. டாம் நீ பாரு, நீ எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ். ஆமா, நீ யோசிக்காத சர்ப்ரைஸ். கண்ணு திறந்து பாரு, திறந்து பாரு பாரு பாரு. வந்து ஜெரிய வளர்த்து கொண்டு வந்திருக்காரு. சூப்பரா. எப்படி எப்படி சரி இவ்வளவு பெருசானே? ஐயோ அதையே கேளுடி. நான் போன் எடுத்து ஒரே அன்புமணியா போன். ஓச்சோ எப்படி அன்புமணியா? அன்புமணியா? ஒரே பீஸா பர்கர் தொப்பி வெரி குட். இந்த சந்தோஷமான நேரத்துல நம்ம தும்பாலே சாங்க்கு டான்ஸ் ஆடிடலாமா? எஸ் சூப்பரா. எல்லாம் ஆடிடலாமா? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓயா தும்பா 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 மாலியாரு வசனம் கேட்டும் அதன்படி செய்யாமலே இருப்பவன். மாலியாரு கோமாலியாரு வசனம் கேட்டும் அதன்படி செய்யாமலே இருப்பவன். தும்பாலே தும்பலகாலே தும்பா 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 தும்பலகாலே தும்பாலே தும்பலகாலே தும்பா 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 தும்பலகாலே. நமது கேப்டன் இயேசு அவர் செய்ததை நிப்பாரு, வசனத்தால் சாத்தானே ஜெயித்தாரே. நமது கேப்டன் இயேசு அவர் செய்ததெல்லாம் பாரு, வசனத்தால் சாத்தானே ஜெயித்தாரே. ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணு, அவரை போல வாழ நீயும் பிராக்டிஸ் பண்ணு. ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணு, அவரை போல வாழ நீயும் பிராக்டிஸ் பண்ணு. தும்பாலே தும்பலகாலே தும்பா 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 தும்பலகாலே தும்பாலே தும்பலகாலே தும்பா 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 தும்பலகாலே தும்பா 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 தும்பலகாலே அட தும்பா 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 தும்பலகாலே.
அவங்க சமாதானம் வர்றதுக்குள்ள நம்ம வந்து அடுத்த ப்ரோக்ராம்குள்ள நம்ம போய் நிறைய காரியங்களை நம்ம கத்துட்டு வந்துடலாம். ஓகேவா? ஓகே குட்டி, சூப்பர் 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 சூப்பர். என்ன இது லெட்டர்? எஸ். ஹச்சுக்கு வந்து என்ன வரும் நம்மளுக்கு? இன்னைக்கு வந்து ஹோப்லெஸ். எஸ், ஹோப்லெஸ். நிறைய பேருக்கு குட்டீஸ் நீங்க பாத்தீங்கன்னா லைஃப குறிச்சு அவங்களுக்கு எதிர்காலத்தை குறிச்சு பயங்கர பயம், ஒரு நம்பிக்கையே இல்ல. அப்படிதானே? நம்ம என்ன ஆக போறோம்? டாக்டர் ஆக போறோமா, இன்ஜினியர் ஆக போறோமா, சயின்டிஸ்ட் ஆக போறோமா, இல்ல அரசியல்வாதி ஆக போறோமா, என்ன ஆக போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயந்துட்டு தானே இருப்பீங்க. ஆமா, மம்மி ஒண்ணு சொல்லுவாங்க, ப்ரெஷர் கொடுப்பாங்கல்ல, நீ டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டீச்சர் தான் ஆகணும். எல்லாம் வண்டி வேக வேகமா ஆடுறாங்க. எஸ் எஸ். சோ வந்து அப்படி சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? சோ ஆனா இது ரெண்டையும் விட ஏசப்பா உங்களை குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். ஆமாமா, கரெக்டா? யோசேப்புக்கு அப்படிதானே? யோசேப்பு ஏதாவது நினைச்சிருப்பாரு, நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் நினைச்சிருப்பாருன்னா ஏசப்பா அவரை தனியா பிரிச்சு கொண்டு போய் எவ்வளவு சூப்பரா எகிப்துக்கே ஒரு அதிபதியா மாத்தினாரு. அது மாதிரி உங்களை குறிச்சு ஏசப்பா ஒரு திட்டம் நோக்கம் வச்சிருப்பாங்க. ஓகே குட்டீஸ், அதனால அப்படிப்பட்ட ஏசப்பாக்கு ஒரு ஜெய் சொல்லலாமா? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஜெய். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதை வச்சு ஒரு சாங் அழகா பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஆண்டி உங்களோட பேசுறேன். ஓகேவா? ராஜாவுக்கு ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெய் சொல்லு. அனனா தனனா நானா, 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 அனனா தனனா நானா. பார்வை தந்தார் இயேசுவே, குருடருக்கு பார்வை தந்தார் இயேசுவே, ஜப்பானிய நடக்க வைத்தார் இயேசுவே, ஜப்பானியை நடக்க வைத்தார் இயேசுவே, குஷ்டரோகியை சுகமாக்கினார் இயேசுவே, குஷ்டரோகியை சுகமாக்கினார் இயேசுவே, லாசருவை உயிர்ப்பித்தார் இயேசுவே, லாசருவை உயிர்ப்பித்தார் இயேசுவே. ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெய் சொல்லு. அனனா தனனா நானா, 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 அனனா தனனா நானா. கடல் மேலே நடந்தாரே இயேசுவே, கடல் மேலே நடந்தாரே இயேசுவே, சாத்தானை ஜெயித்தாரே இயேசுவே, சாத்தானை ஜெயித்தாரே இயேசுவே, பாவத்தை மன்னித்தார் இயேசுவே, பாவத்தை மன்னித்தார் இயேசுவே, தம் பிள்ளையாய் மாற்றினார் இயேசுவே, தம் பிள்ளையாய் மாற்றினார் இயேசுவே. ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, ராஜாதி ராஜாவுக்கு ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெய் சொல்லு, நம்ம இயேசு ராஜாவுக்கு ஜெய் சொல்லு, நம்ம இயேசு ராஜாவுக்கு ஜெய் சொல்லு. ஓகே குட்டீஸ், நம்ம வந்து இன்னைக்கு 5 days இல்ல வீட்டு சூப்பரா இசுப்பா நடத்தி கொடுத்தாரு. சோ எல்லாம் அழகா சொல்றீங்களா பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன தலைப்பு என்ன பார்த்தோம்? ஃபெய்த் பார்த்தோம், ஃபியர் பார்த்தோம். ஓகே குட். ஓகே செகண்ட் டே
Aversion, happiness. Yes. Third, isolate. Fourth, talentless. இன்னைக்கு hopeless. ஓகேவா? நம்ம அன்னைக்கு பாப்பல சொன்ன ஆண்டி அதுதான். ஓகே. சோ இந்த அஞ்சையும் நீங்க வந்து மறக்க கூடாது. சோ இந்த அஞ்சுமே இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா சேர்த்து எடுத்து போட்டீங்கன்னா F A I T H எடுத்து போட்டா என்ன வரும்? Faith. Very good. Faith in God. ஆண்டவர் மேல நம்ம என்ன பண்ணணும்? நம்பிக்கை வச்சீங்கன்னா இந்த அஞ்சு காரியமும் சூப்பரா மாறி சக்சஸ் லைஃப் வந்துரும், ஏசப்பாவுடைய லவ் வந்துரும், அப்புறம் வந்து யூனிட்டி வந்துரும், அப்புறம் வந்துரும் டேலண்ட் வந்துரும், அப்புறம் வந்து hope வந்துரும். நம்ம எல்லாரும் எங்க போயிருவோம்? ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் பாத்துடலாமா? யாருக்கெல்லாம் பைபிள்ல சவுல் தெரியும்? சவுல் எப்படி இருப்பாரு? பரவாயில்ல, நான் எந்த சவுல் சொல்லாம கேட்டாலும் நீங்க பழைய ஏற்பாட்டு சவுல் சொல்லிட்டீங்க. வெரி குட். சவுல் ஹைட்டா இருப்பாரு. சகேயும் குட்டியா அவர் எந்த ஏற்பாட்டுல வர்றாரு? புதிய ஏற்பாடு. வெரி குட். புதிய ஏற்பாடு வர்றாரு. தாவீது தெரியுமா? தாவீது எந்த ஏற்பாட்டுல வர்றாரு? பரவாயில்ல, எல்லாரும் சூப்பரா சொல்றீங்க. அவங்க சொல்றாங்க பாருலையோ, சூப்பர். ஆமா, வெரி குட். ஓகே, சோ அதனால நம்ம வந்து ஆக்ஷன் பண்ண போறோம். சவுல்னா நீங்க ஹைட் கையை வைக்கணும், சங்கீதம்னா கீழே, தாவீதுனா கிளாஸ். பண்ணிடலாமா? ரெடியா? ஆர் யூ ரெடி? சூப்பர். ஓகே, சவுல், தாவீது, சகேயு, சவுல், தாவீது, சகேயு, சவுல், சகேயு, தாவீது, சவுல், சகேயு, தாவீது. ஃபர்ஸ்ட் சொல்லட்டுமா? சவுல், தாவீது, சகேயு, தாவீது, சவுல், தாவீது, சகேயு, தாவீது, சவுல். வெரி குட். அதுக்கப்புறம் நம்ம பரலோகத்துல ஏஞ்சல்ஸ் எல்லாம் இயேசுவை பார்த்து பாடிக்கிட்டே இருப்பாங்கல்ல. இப்ப நம்ம எல்லாம் வந்து ஒரே பாட்டு இந்த 5 நாள் நம்ம கொடுத்திருந்தோம்னா அந்த குட்டீஸ் எல்லாம் நம்மள எப்படி திட்டிருப்பாங்க. ஒரே பாட்டு இல்ல, தும்மாரி பாட்டு மட்டும் பண்ணிருந்தோம்னா இந்த குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? நம்ம திட்டிருப்பாங்க, வந்து அடிச்சிருப்பாங்க இல்ல. ஆமா, ஆனா பரலோகத்துல ஒரே பாட்டு தான். என்ன பாட்டு தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஓகே, இப்படி செய்யணும். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வெரி குட். இப்ப ஆண்டி வந்து சேனைகளின் கர்த்தர் மட்டும் சொல்லுவேன். நீங்க என்ன செய்ய சொல்லணும்? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஏஞ்சல்ஸ் வந்து ஹெவன்ல துதிக்கிற காரியம், அதை நம்ம பூமியில செய்யணும். ஓகேவா? செஞ்சிடலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஓகே, இப்ப ஆண்டி வந்து வேற வாய்ஸ்ல சொல்லுவேன், அதே டோன்ல நீங்க பரிசுத்தர் சொல்லணும். ஓகேவா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். வெரி குட். சூப்பர். இன்னொன்னு வந்து சூப்பரா வந்து ஒரு குட்டி கேம் விளையாடலாமா? ஓகேவா? அப்படின்னா இப்படி செய்யணும். பூனா இப்படி செய்யணும். ஓகேவா? ரெடியா? மரம், இது ஆண்டி கேம் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் மாத்தி சொல்லுவேன். ஓகே, மரம்னா இப்படி, பூனா இப்படி. ஓகேவா? ஓகே, குட். இப்ப ஆண்டி வந்து நான் சொல்லுவேன், அந்த ஆக்ஷன் மாத்தி செய்வேன். ஆனால் நீங்க மரம்னா இப்படிதான் செய்யணும், பூனா இப்படிதான் செய்யணும். ஓகேவா? யார் அவுட்னு பார்த்தலாமா? வெரி குட். மரம், பூ, மரம், பூ, மரம், பூ, மரம், பூ, மரம், பூ, மரம், பூ, பூ, மரம், மரம். ஓகே, சூப்பர். மரம், பூ, மரம், பூ, பூ, மரம், பூ, மரம், பூ. ஓகே. சூப்பர். எல்லாம் வந்து சமையல் செய்யுங்க.
வெரி குட் வெரி குட். வீட்ல செஞ்சு பார்த்து ஆமா நீங்க அழகா என்ஜாய் பண்ணி விளையாடுங்க. ஓகேவா குட்டி? நம்ம நிறைய அலேலியா வந்து கத்துக்கிட்டோம், நிறைய கிளாப்ஸ் கத்துக்கிட்டோம், கிரிக்கெட் அலேலியா எவ்வளவு நிறைய கத்துக்கிட்டோம்ல, கிளாப்ஸ் நிறைய கத்துக்கிட்டோம். சோ ஏசப்பா நம்மளுக்கு நிறைய கத்து கொடுத்துருக்காரு. ஓகேவா? மோட்டோ கத்துக்கிட்டோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் கத்துக்கிட்டோம், நிறைய நிறைய விஷயங்கள் ஏசப்பா நம்மளுக்கு அழகா கத்து கொடுத்துருக்காரு. நல்ல குட்டீஸ், நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பா பிள்ளையா எல்லாரும் வாழணும். வாழ்வீங்களா ஏசப்பா பிள்ளையா? சொல்லிடலாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ அதனால நம்ம செமையா ஆண்டவருக்காக நம்ம இருக்கணும் அப்படின்னு ஏசப்பா விரும்புறாரு. அது மாதிரி நம்ம வாழ்ந்து காமிக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்த செஷனுக்குள்ள போயிடலாமா? சோ 5ஆவது நாளுக்கு வந்துட்டோம். 5ஆவது நாள்ல நம்ம ஃபெய்த்ல கடைசியா இருக்கிற வேர்ட் என்ன? H. சோ ஆன்டி இந்த H பத்தி நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்கல்ல. சோ ஹோப்லெஸ். சோ இத பத்தி நம்ம இன்னைக்கு ஒரு வசனம் ஒண்ணு படிக்க போறோம். முதல்ல வசனம் படிச்சிடலாமா? ரெடியா இருக்கீங்களா? சோ என் கூட சேர்ந்து பின்னாடி சொல்லுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டோட வசனம் ஜீவனுள்ள. சோ அந்த வசனத்தை படிக்கிறதுல என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது? நம்ம வெட்கப்படவும் கூடாது, சோம்பேத்தனப்படவும் கூடாது. சோ நமக்கு இன்னைக்கு ஒரு அழகான வசனத்தை படிக்கலாமா? சொல்றீங்களா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நல்லா சொல்லுங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வசனத்தை மறுபடியும் நான் சொல்ற ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏசப்பா வருகைக்கு நம்ம காத்துட்டு இருக்கிறோம். சோ இந்த உலகத்துல ஒருவேளை நமக்கு இருக்கிற எந்த ஒரு காரியம் எப்படி இல்ல, நிச்சயம் இல்லாத ஒரு காரியமா இருக்குது. ஆனா ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வரப்போறாங்க மீண்டும். ஓகே குட்டீஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வசனத்தை மறந்துடாதீங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ இந்த வசனத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டீங்களா? வசனத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணி அழகா சூப்பரா நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல போட போறீங்க. ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இப்போ நமக்கு பாக்குறதுக்கு அழகா நம்ம யார் வர போறா? ஸ்பார்க்கி வர போறாரு. ஸ்பார்க்கி கூப்பிடலாமா? ரெடியா இருக்கீங்களா? எத்தனை பேர் ஸ்பார்க்கி வேணும்? கையை தூக்க மாட்டேன்றீங்களே. ஸ்பார்க்கி வேணுமா வேண்டாமா? ஓகே, ஸ்பார்க்கி வேணும்னா ஸ்பார்க்கி அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. இப்ப வரப்போறாரு பாருங்க ஸ்பார்க்கி. பட்டணம் மோட்சம் என் வீடு, நான் அங்கு வாழுவேன். சொல்லு ஸ்பார்க்கி. இன்னைக்கு சூப்பரான ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்து ஸ்பார்க்கி. ரொம்ப அழகு வசனம். என்ன வசனம் சொல்லி கொடுத்தீங்க பாரு, இங்க பாரு. ஆமா, பிலிப்பியர் அப்படின்னு போட்டிருக்கா. அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன், நீ கவனி. ஏய், நான் சொல்லித்தரேன், நீயே சொல்லித்தர. நீங்க சொல்லுங்க, மறந்துட்டேன். சரி, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆமா, அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம்னா இதுவே இப்படியே வாழ்ந்துட்டு இருக்க போறது இல்ல. நமக்கு இந்த உலகம் சின்ன மைதானம் மாதிரி தான். எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? விளையாண்டு இருக்கோம். ஆனா நமக்கு நித்தியமான ஒரு இடம் இருக்கு. அதுதான் என்னது? பரலோகம். ஆமா, நித்தியமான இடத்துக்கு பரலோகம் தான் நமக்கு நித்தியமான இடம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில மேல வர போறனோ, அல்லது நான் எப்படி வேலைக்கு போக போறனோ, அல்லது நான் எப்படி படிப்போம், இந்த மாதிரி நிறைய விதமான யோசனைகள் இருக்கலாம். தம்பி தங்கச்சி நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ கர்த்தரை நம்பும் பொழுது, அவரை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை உன்னோட மனசுல வைக்கும் பொழுது உன்னை கொண்டு ஏசப்பா பெரிய காரியங்களை செய்வாங்க. அதைத்தான் இந்த 5 நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இது முக்கியமான ஒரு டைம். நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்காகவும் எனக்காகவும் ஏசப்பா தங்கமான ஒரு இடத்தை வச்சிருக்காங்க. ஆமா, அது எப்படி இருக்கு தெரியுமா? அந்த பரலோகம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு இடத்தை வச்சிருக்கிறாங்க. சோ தம்பி தங்கச்சி நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த உலக வாழ்க்கையில ஏசப்பா வான்ட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, அவரை நீ நம்பணும். அவர் என்ன சொல்றாரு அந்த வார்த்தைக்கு நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அம்மா கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். நல்லா படிக்கணும். அம்மா நல்லா படிக்கணும். நல்லதை பார்க்கணும். நல்லதை பார்க்கணும். நல்லதை பேசணும். அம்மா நல்ல காரியங்கள் பேசணும். நல்ல உனக்கு கொடுக்கப்பட்ட வேலைய நீ உண்மையா செய்யும் பொழுது ஏசப்போன எங்க கொண்டு போவாங்க? ஆமா, பரலோகத்துக்கு கொண்டு போவாங்க. அவங்க எப்படி இருக்கலாம்? ஜாலியா இருக்கலாம், சிரிச்சுட்டே இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். சோ அப்படிப்பட்ட இடத்தை உனக்காகவும் எனக்காகவும் என்ன செஞ்சிருக்காங்க ஏசப்பா? ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காங்க. தம்பி தங்கச்சி, எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா? சோ மறந்துடாதீங்க, உனக்காகவும் எனக்காகவும் ஏசப்பா சூப்பரான ஒரு பரலோகத்தை வச்சிருக்கிறாங்க. சோ அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னோட வாழ்க்கையில ஏசப்பா பெரிய காரியங்களை செய்வான். ஓகே தம்பி தங்கச்சி? ஓகே, நான் சொல்லு ஸ்பார்க்கி. வசனம் சொல்லாமே. நம்முடைய குடியிருப்போ எப்படி அழகா சொன்ன? எனக்கு தெரியும்ல. உனக்கு தெரியுமா? சரி, ரைட், ஓகே. மறுபடியும் நான் சொல்லட்டுமா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமா, சூப்பரான வசனம். தம்பி தங்கச்சி, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல போட ரெடியா இருங்க. ஓகேவா? பிரைஸ் லார்ட் குட்டீஸ். இந்த கடைசி நாள் விபிஎஸ்ல கூட உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய நேரம் நம்மளுக்கு நம்பிக்கையே இருக்காது. ஐயோ, நான் இப்படி இருக்கேனே, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நல்லா இருப்பேனா நல்லா இருக்க மாட்டேனா, இந்த மாதிரி நிறைய யோசனைகள் வரும். அதே போல தான் ஒரு யோசனையோட தன்னுடைய எதிர்காலத்தை சந்திச்ச ஒரு பொண்ணை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மோவாப் தேசத்தில் தன்னுடைய கணவன் இறந்துட்டாரு. தன்னுடைய மாமியாரும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய மாமியாரான நகோமி கிட்ட ரூத் சொல்கிறாங்க. இவங்க அப்படியே மாமியாரோடு சேர்ந்து பெத்லஹேமுக்கு வராங்க. பெத்லஹேம் அப்படிங்கிறது தேவனுடைய வீடுன்னு சொல்லி அர்த்தம், அப்பத்தின் வீடுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க கையில் ஒன்றுமே கிடையாது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. ஆனால் அவங்க கூட அவங்க மாமியார் இருந்தாங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. அவங்க சொல்கிறதுக்கு ஏன்னு கேள்வியே கேட்கல. அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவங்களுடைய எதிர்காலம் எப்படி மாறுச்சுன்னா, எந்த இடத்துல கதிர், அதாவது கோதுமை அந்த மாதிரி சிந்தி இருக்கிறத பொறுக்கி சாப்பிட்லான்னு சொல்லி போனாங்களோ அதே இடத்துல எஜமானி அம்மாவாக மாறினாங்க. போவாஸ் சுதந்திரவாளியாக ரூத்தோட கரத்தை பிடித்தாங்க, அவங்கள வழி நடத்தினாங்க. நம்மளுடைய வாழ்க்கை இந்த அருவருப்பான இந்த பாவ உலகத்திலேயே முடிந்து போகிறது கிடையாது. நம்ம எல்லாரும் தேவனுடைய வீடாகிய பரலோக ராஜ்யத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கூட இருக்கிற எப்போவுமே நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்கிற பரிசுத்த ஆவியானவரோட உதவியோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது அந்த தேசத்தை சுதந்திரிக்கிற சுதந்திரவாளிகளாக மாறுவோம். நம்பிக்கை இல்லாத நேரத்திலையும் கர்த்தர் நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுத்து நடத்துவார். ஏன்னு காரணம் கேட்காதீங்க. கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு, வேதம் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, நம்பிக்கையை அவர் தருவார். வேதத்தில் இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை இதோட முடிய போகிறது கிடையாது. நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாகும். God bless you குட்டீஸ். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் பவித்ரா அக்கா பேசுகிறேன். என்னோட ஃபைனல் இயர் MBBS முடிச்சிருக்கேன். எல்லோரும் வீட்டில் ஜாலியாக இருக்கீங்களா? நம்ம இந்த சம்மர் டைமில் எப்படி
இந்த சம்மரோட ஹீட்டை பீட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? டேக் பாத் வைஸ். நீங்கள் எல்லோரும் 2 வேளை குளிக்கணும் குட்டீஸ். அப்போ நம்மளோட பாடி ஹீட் வெளியில் ஏறி நம்ம எல்லோரும் கூலாக ஃபீல் பண்ணுவோம். டேக் வாட்டர் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். நீங்கள் தண்ணி சத்தான பழங்களாகிய வாட்டர்மெலன், ஆரஞ்சுலாம் எடுத்துக்கோங்க குட்டீஸ். வெஜிடபிள்ஸில் குக்கும்பர், கேரட், பீட்ரூட், பீக்கங்காய் இவைகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க குட்டீஸ். அவாய்ட் டீ காஃபி குட்டீஸ். டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் இளநீர், மோர், நன்னாரி சரப்பு, ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கோங்க குட்டீஸ். முடிஞ்சளவுக்கு நீங்கள் மதிய டைம் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க குட்டீஸ். 11 AM to 4 PM நீங்கள் வெளியில் போகாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போய் விளையாடாமல் நீங்கள் வீட்டிலேருந்து விளையாடுங்க குட்டீஸ். வெளியில் போனாலும் யூ டேக் அம்ப்ரெல்லா, ஸ்லிப்பர்ஸ் அண்ட் கேப் குட்டீஸ். இது நம்ம வெயிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். நீங்கள் வெளியில் போகும்போது எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில்ஸும் எடுத்துகிட்டு போயிருக்கோங்க குட்டீஸ். யூ ஷுட் டேக் மோர் வாட்டர் குட்டீஸ். 2 to 3 liters வாட்டர் டெய்லி நீங்கள் எடுத்துக்கோங்க குட்டீஸ். யூ டேக் லைட் காட்டன் கிளாத்ஸ் குட்டீஸ். அந்த காட்டன் கிளாத்ஸ் நம்ம ஸ்வெட்டை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறனால நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் குட்டீஸ். இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த சன்னோட ஹீட்டை பீட் பண்ணலாமா குட்டீஸ்? பாய். வெல்கம் டு டே 5 VBS. இன்னைக்கு ஆக்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க ஹோப்லெஸ். உங்களோட ஃபியூச்சர் பற்றி உங்களுக்கு ஹோப்லெஸ்ஸாக இருக்கா, அது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், இப்போது நம்ம வந்து லைஃப் எப்படி தான் போயிட்டு இருக்கோம், நம்ம ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறோம் ரொம்ப வரிடாக இருக்கீங்களா? ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கார் குட்டீஸ். அதனால எந்த காரணத்தை குறித்து நீங்கள் வரி பண்ணாதீங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற காலங்கள் ரொம்ப கம்மி தான். நம்மளோட ஆண்டவருக்கு கூட தான் நம்ம நித்திய வாழ்க்கைக்காக தான் நம்ம இப்போ ஆயத்தமாகணும். அதனால உலக பிரகாரமான காரியங்கள் நம்மளோட ஃபியூச்சர் நினைச்சு நீங்கள் கஷ்டப்படாதீங்க குட்டீஸ். ஆண்டவர் நமக்காக வந்து ஒரு வாசஸ்தலத்தை பரலோகத்தில் வச்சிருக்காங்க. நம்மளோட நித்திய காலமாக வாழ போகிற வீடு அங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கான காரியங்களை நமக்கு பிரயாசப்பட்டு அதுக்கான காரியங்களை நம்ம செய்வோம். நம்ம இந்த உலக பிரகாரமாக டெம்பரரியான லைஃபுக்காக ஹோப்லெஸ்ஸாக இருக்கிற காரியங்களுக்காக நம்ம வந்து கவலைப்பட்டுட்டு நம்ம வந்து இருக்காமல் ஆண்டவரோடு கூட இருக்கிற நேரங்களை அதிகமாக செலவழிப்போம். இந்த 4-5 நாள் நம்ம VBSல தொடர்ந்து கற்றுக்கிட்ட மாதிரி நம்ம உண்மையாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதேபோல் மம்மி டாடிக்கு கீழ்படிச்சுள்ள பிள்ளைங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவரை முதலாவது தேடணும், பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சிருப்போம். ஆண்டோட வருகையில் கண்டிப்பாக நம்மளை ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்வார். நம்ம நித்திய வாழ்க்கைக்கு நேராக நம்மளை ஆயத்தப்படுத்துவார். அதனால ஹோப்போட இருந்த குட்டீஸ், ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆண்டவர்களை கண்டிப்பாக பிளஸ் பண்ணுவார். Have a great day. பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த டே 5 VBSல பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி டே 5ஓட தீம் என்னது? ஹோப்லெஸ் டு ஹோப். அப்படி தானே குட்டீஸ்? இன்றைக்கி கூட கிராஃப்ட்ஸ் டைமில் ஒரு ப்ரேயர் புக் செய்யறதை நம்ம கற்றுக்க போகிறோம். 4 டேஸாக நீங்கள் எல்லாருமே அழகழகாக சூப்பராக வந்து உங்களோட கிராஃப்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிருக்கீங்க குட்டீஸ். அதே மாதிரி இன்றைக்கும் நீங்கள் செய்கிற கிராஃப்டை கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போ வந்து கிராஃப்ட்ஸ் டைம்குள்ளார போகலாம். அந்த ப்ரேயர் புக் செய்கிறதுக்கு வந்து நமக்கு A4 ஷீட்ஸ், அதுக்கப்புறம் கலர் பேப்பர்ஸ் வந்து தேவைப்படும். அப்புறம் பென்சில் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்கேல், சிசர், அப்புறம் ஃபெவிகால். A4 ஷீட் இல்லைனா கலர் பேப்பரை ஹாஃபாக மடிச்சு எடுத்துக்கோங்க. ஹாஃபாக மடிச்சுட்டு உங்களோட ஹேண்டை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்கள். உங்களோட ஹேண்டை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா அதை அப்படியே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்டை வந்து ட்ரேஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அப்படியே அந்த அவுட்லைனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த எட்ஜில் வச்சு தான் நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? அப்போ தான் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கும்போது ஒரு ஃபோல்டிங் மாதிரி வரும். ஓகேவா? இந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 பேப்பர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பேப்பர்ஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மிடில் போர்ஷனில் வந்து லைட்டாக கம் போட்டு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் கிட்ட காய விடுங்க. நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு ப்ரேயர் புக் மாதிரி.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த ஒவ்வொரு பேஜஸ்லேயும் உங்களுக்கு என்ன விருப்பமான ப்ரேயர் பாயிண்ட்டோ, நீங்கள் வந்து என்ன ப்ரேயர் பாயிண்ட் வந்து ஜெபிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அப்படியே ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்ஸுமே நீங்கள் எழுதிக்கலாம். உங்களோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து மை ப்ரேயர் புக் அப்படின்னு எழுதிட்டு உங்களுக்கு என்ன ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் வேணுமோ நீங்கள் வந்து அதை எழுதிக்கலாம். நீங்கள் அந்த பிபிஎஸ்லேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க, ஃபஸ்ட் டேயோட தீம் என்னது, ஃபெயிலியர் டு சக்ஸஸ் அப்படி தானே. ஸோ வந்து உங்களோட ப்ரேயர் புக்கில் காட் ப்ளீஸ் கிராண்ட் மீ சக்ஸஸ் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு செகண்ட் டேயோட தீம் அஃபெக்ஷன், காட் ப்ளீஸ் டீச் மீ டு லவ் அதர்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் டேயோட தீம் வந்து இன்டெகிரிட்டி. ஸோ ஜீசஸ் ப்ளீஸ் கிவ் மீ த ஸ்பிரிட் ஆஃப் இன்டெகிரிட்டி அப்படின்னு இந்த பிவிஎஸ்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை வந்து அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸாக நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து காட் பிளஸ் மை ஃபேமிலி, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குதோ அந்த இதெல்லாம் எழுதி இந்த ப்ரேயர் புக்கில் வச்சு டெய்லியும் நீங்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு உங்களோட டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? பாய். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். இன்னைக்கும் வந்து ஒரு நியூ கேமோட நம்ம வந்திருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரவுண்ட் கேம், பால் கேம். ஓகேவா? ஓகே, எல்லா குட்டீஸ்லாம் சுத்திட்டே இருப்பாங்க இல்லையா? ஆண்டி வந்து சாங் போடுவேன். சாங் ஆஃப் பண்ணிட்டு டேக் சொன்னோன்னே யார் ஃபர்ஸ்ட் இந்த பால் எடுத்துட்டு குடுகுடு ஓடுறாங்களோ அவங்க வின்னர். ஓகேவா? சிம்பிள் கேம் தான், நீங்க சொல்றது புரியுது. ஆனா வந்து விளையாடுங்க. ஓகேவா? ரெடியா? ஓகே. பெரிய ரவுண்டு. ரவுண்டு பெருசா போடுங்க. அது யாரை தட்டி விட்டு பிடிக்கலாம். பாத்தீங்களா? சூப்பர்ச்சா. ஃபர்ஸ்ட் வந்து லியோ வின் பண்ணாரு. அடுத்து நிக்கி அக்கா, அடுத்து கிஸ்டாக் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த பால புடிச்சிருவாங்கன்னு பால் குட்டீஸ். ஆமா, நான் வந்து ஜெயிச்சேன். வெரி குட், சூப்பர். எல்லாம் சூப்பரா விளையாடுங்க. ஒரு கேம் பண்ணிடலாம். Abaka, 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 abaka. எல்லாமே வாங்கிட்டே அம்மா, கிளம்பலாம். அம்மா எல்லா மெடிசனும் வாங்கியாச்சாம்மா, போகலாமாம்மா? திடீர்னு தலை சுத்துது, தயவு செஞ்சு பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கூட்டிகிட்டு போறீங்களா? யாராவது ஒரு ஆட்டோ பிடிச்சேனே ப்ளீஸ் சார். என்னால் நிற்கவே முடியல, வயிறு ரொம்ப வலிக்குது, என்னால் நிற்க கூட முடியல சார். ப்ளீஸ், என்னன்னு தெரியல, ப்ளீஸ் சார். எனக்கு ஒருத்தவங்க மேலே சஸ்பெக்ட் வந்துச்சு. நீ யாரை திங்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், அந்த சாமண்ணா தானே? அம்மா அவங்களாம் இல்லைம்மா, வேற ஒருத்தவங்க மேலே எனக்கு சஸ்பெக்டாக இருக்குமா. ஜெசிமா இல்லை ஒர்க்கரோ இல்லைங்க அங்கிள், அவரோட போலீஸ், எனக்கு அது நல்லாவே தெரியும். நீங்கள் திருட்டு போகிறனால அவரை வந்து இன்சார்ஜாக போட்டிருக்கீங்க அங்கிள். அவர் அப்பப்போ ஹெட்செட்டை வந்து இப்படி சரி பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க அங்கிள். அதே மாதிரி உண்மையான என்னடா அது, ஜெசி வீட்டுக்கு முன்னாடி எத்தனை போலீஸு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மயக்க பிடிச்சிக்கிட்டு எல்லாம் நிற்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஜெசி பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிருச்சா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன நடக்குதுன்னு போய் தான் பார்க்கலாம். சார், நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? என்னால் நம்பவே முடியல சார். என்னோட ஜெசிமாவா? ஐயோ, என்னால் வந்து நம்பவே முடியல. இது கனவா நினவானே தெரில சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ.
உண்மைதாம்மா, உங்கள் பொண்ணு பயங்கர டேலண்டான பொண்ணுமா. அதுக்காக தான் நாங்கள் கங்க்ராட்ஸ் பண்ண வந்தோம். ஆமாம், பாப்பாவோட ஃபியூச்சருக்கு என்ன ஹெல்ப்னாலும் எங்கள்கிட்ட கேளுங்கம்மா, நாங்கள் பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஜெஸ்ஸி, உண்மையிலே உன்னை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அம்மா, நீ எப்படிம்மா இதை ஹேண்டில் பண்ண? அங்கிள், எல்லாமே ஏசப்பானால தாங்க அங்கிள். அவர் எனக்கு இந்த அப்சர்விங் மைண்டை வந்து கொடுத்துருக்காருங்க அங்கிள். அதை வச்சு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சேங்க அங்கிள். வாவ், கிரேட் ஜெசிமா, சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு ஹானர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வரணும். ஓகேவா ஜெசி? ஓ, ஓகே மேம், கண்டிப்பாக வரோங்க மேம். ஆட, இது என்ன பெரிய விஷயம்? இதுக்கெல்லாமா போய் ஒரு பாராட்டு விழா வைப்பாங்க? என்னத்தையோ கண்டுபிடிச்சிச்சா அதுக்கு எல்லாரும் கூடி பாராட்டு விழா வைக்கிறீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நல்லா படிக்கணும், என் பேத்தி மாதிரி படிக்கணும். ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தாதான் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். இதெல்லாம் பண்ணி என்ன ஃப்யூச்சர் வந்துட போகுது? ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு வேலையும் கிடைக்காது, தெரியுமா? இதெல்லாம் ஒரு டேலண்டா? என்னது அநியாயமாக போச்சு. இவ்வளோ வருஷமாக வந்து ஃபெயில் ஆகிட்டே இருந்த பிள்ளை இப்போதான் ஏதோ ஜஸ்ட் பாஸும் வாங்குது. இதெல்லாம் ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனால் இவ்வளோ பண்ணிக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. பாட்டிமா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது பாட்டிமா. உங்கள் பேத்திக்கு எப்படி படிக்கிறது நல்ல டேலண்ட் இருக்கோ, அதே மாதிரி ஜெஸ்ஸிக்கு நல்ல அப்சர்விங் டேலண்ட் இருக்குது பாட்டிமா. சரியா பாட்டிமா? அதனால் நீங்கள் யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? வந்தம்மா பார்த்தம்மா போகணும் பாட்டிமா. யாரையும் வந்து அப்படி பேசக்கூடாது பாட்டி. ஏதோ பக்கத்து வீட்டில் இருக்கேன்னு ஒரு அக்கறையோடு வந்து பார்த்து சொன்னால் எல்லாம் ஆளுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க. என்னம்மா பண்ணுங்க, நான் கிளம்புறேன்ப்பா. ஓகே சார், ஓகே மேடம், ஓகே ஜெசிமா, நாங்கள் கிளம்புறோம். ஏய், சூப்பர் ஜெசிமா, உண்மையாகவே அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்போதான் எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நான் கூட அன்றைக்கி நீ பேசும்போது ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் நீ பண்ண காரியம் எவ்வளோ பெரிய ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு பெருமையை கொண்டு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளையா நான் உன்னை பெற்றதே அவ்வளோ சந்தோஷப்படுறேன். ரொம்ப ஹாப்பி. கங்க்ராட்ஸ் ஜெசிமா. சந்தோஷந்தாம்மா, ஆனால் என் மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் இருக்குமா. என்னாச்சு பாப்பா? எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நம்ம வந்திருக்கோம். ஏசப்பா எவ்வளோ ஒரு அற்புதமாக நடத்தியிருக்காரு. இப்போ போய் நீ வந்து சோகமாக பேசுகிற, என்னாச்சு? என்ன வருத்தம் உனக்கு? அம்மா, அது ஒன்றும் இல்லைம்மா. அந்த பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லிட்டு போனாங்களம்மா, அது ஒரு மாதிரி சொன்னாங்கம்மா. அதுவும் எல்லாரும் முன்னாடி ஏம்மா சொல்லணும்? அவங்க பேத்தி மாதிரி எனக்கு படிப்பு வரலன்னா நான் என்னம்மா பண்ணுறது? என்னம்மா ஷைனே பண்ண முடியாதாம்மா? இல்லை ஜெசிமா, நீ ஏன் அப்படிலாம் நீ நினைக்கிற? நீ கண்டிப்பாக ஷைன் பண்ணுவ. உன் கூட இருக்கிறது யாரு? ஏசப்பா இருக்காரு. ஏசப்பா கூட இருக்கும்போது நீ இதை குறித்து நீ பயப்படவே கூடாது. எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதில் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது ஜெசிமா, ஓகேவா? நீ தைரியமாக இருக்கணும். நீ நல்லா அழகாக ஷைன் பண்ணுவ. இன்னும் நல்லா படி. இன்னும் நிறைய காரியங்களை ஏசப்பா உனக்கு டேலண்ட் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஏசப்பாக்க பிரயோஜனப்படுத்து. நிச்சயமாக நீ ஒரு 4 பெரிய ஆளாக வருவ. அம்மா சொல்கிறேன்ல, நிச்சயமாக வருவ. நீ தைரியமாக இரு, ஓகேவா? சரி, நீ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா. அம்மா உனக்கு டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? ஐயோ, எனக்கு சங்கடமாக இருக்கே. என்ன பண்ணுறது? நான் ஃப்யூச்சரில் ஷைன் பண்ண முடியாதா? அந்த பாட்டி வேற இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, அது எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறது? எனக்கு வேற ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏசப்பா நான் பண்ணுறது? சச்சோ, டைம் வேறு 2:30 ஆச்சு. தூக்கமே வரலை. சரி, ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கி பார்ப்போம். ஜெஸ்ஸி எங்கே போனா? ஜெஸ்ஸி இன்னும் எந்திரிக்கலையா? கரண், என்ன இன்னும் ஜெஸ்ஸி எந்திரிக்கலையா? 8:30 ஆயிடுச்சு, இன்னுமா தூங்குது? அச்சோ, ஆமாங்க, நானும் போய் கூப்பிட்டு பார்க்குறேன், ரெஸ்பான்ஸே இல்லை. இன்னும் தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு. நைட்டு லேட்டாக தான் தூங்கியிருப்பா.
நேற்று இந்த எல்லோரும் வந்தாங்கல்ல, வந்து ஜெஸ்ஸியெல்லாம் பாராட்டினாங்கல்ல, அப்போ அந்த பாட்டி வந்துட்டு ஒரு மாதிரி ஜெஸ்ஸியை வந்து பேசிட்டு போயிட்டாங்களப்பா. அதனால ரொம்ப வருத்தப்பட்டுட்டா. இந்த மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு ஃப்யூச்சரே இருக்காதம்மா, என்னை நல்லா ஷைன் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாப்பா. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நான் தான் சொன்னேன், நீ ப்ரே பண்ண ஏசப்பாட்ட, அப்படிலாம் ஆகாது, ஆண்டவர் உனக்கு ஒரு லைஃப் வச்சுருக்காரு, உன்னுடைய ஃப்யூச்சர் அவர் கரத்தில் இருக்குது, நிச்சயமாக ஏசப்பா உயர்த்துவான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பிச்சேன். என்னன்னு தெரியல, இன்னும் காணோம். சரி நான் போய் எழுப்புறேன். ஓகேப்பா. ஜெசிமா எந்திரிச்சிட்டியாடா? என்ன சாமி, நானும் அப்பா எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன பாப்பா, என்னாச்சு? நைட்டு லேட்டாக தான் தூங்குனியா? ஒரு மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வீங்கி இருக்கே பாப்பா, என்னாச்சு? ஆமாம்மா, நான் லேட்டாக தான்மா நைட்டு தூங்கணும், தூக்கமே வரலம்மா. அப்புறமா தான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் தூங்கினேம்மா. ஆனாலும் எனக்கு கஷ்டமாக தாம்மா இருக்கு. அம்மா, காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு போய் பாருங்க. அப்பா, என்னப்பா திடீர்னு சொல்லாமக்கெல்லாம் வந்திருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு. எப்பயுமே நீங்க வரதா இருந்தா எனக்கு கால் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானேப்பா வருவீங்க. நீ திடீர்னு வந்துட்டீங்க. என்னப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? அம்மா எப்படிப்பா இருக்காங்க? ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆமா கரண், திடீர்னு உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் கிளம்பி வந்துட்டேன் கரண். அது வேற நீ வேற சொன்னியா அடுத்த வாரம் பாப்பாவுக்கு போர்டு எக்ஸாம்னு, அதனால தான் வந்துட்டேன் கரண். அம்மா, ஜெசிமா எங்க? ஜெசியை கூப்பிடுங்கம்மா. தாத்தா, எப்போ தாத்தா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? ஸோ சர்ப்ரைஸா இருக்குங்க தாத்தா, என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? ஆமா ஜெசி குட்டி, உன் தாத்தா உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சா, அதான் வந்துட்டேன். பாரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தாத்தா. பொரிகடலை, கடலை மிட்டாய், சீடை, எள்ளுருண்டை, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் தாத்தா வாங்கிட்டு வந்து தங்கம். இந்தா சாப்பிடு. சூப்பர் தாத்தா, நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி தாத்தா, நான் போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் டைனிங் டேபிள் கிட்ட வச்சுட்டு வந்துடுறேன். அப்பாடா, இப்போதான் ஜெசி முகத்துல சந்தோஷத்தை நான் பார்க்குறேன். ஏன் ஜெசி நல்லா தானே இருந்துச்சு? என்ன ஜெசிக்கு? அப்பா, ஏன்பா கேட்குறீங்க? ஜெஸ்ஸி வந்து ஒரு காரியம் வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அவ்வளோ டேலண்ட்டை வெளிப்படுத்தி சூப்பராக வந்து பண்ணுச்சுங்கப்பா. அதுக்கு வந்து வீட்டுக்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டு பாட்டி சும்மா இருக்காமல் அவ்வளோ டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்கப்பா. அவங்க பேத்தி தான் சூப்பராக படிப்பா, நீ வந்து ஜஸ்ட் பாஸ் தானே வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்யூச்சர் நல்லா இருக்காது, நீ லைஃப் எப்படி பிரைட்டாக இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதை நினச்சி அவள் நைட்டெல்லாம் தூங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டாப்பா, அழுதுகிட்டே இருந்திருக்கா. அப்புறம் காலையில் இப்போ தான் நான் எழுப்பி விட்டேன், பார்த்தா நீங்கள் சர்ப்ரைஸாக வந்திருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்தோன்னே அவன் மூடு எல்லாம் மாறி போய் இப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாப்பா. அதை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குப்பா. ஆமாம் கரண், நீ சொல்கிறது எனக்கு புரியுது, எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாதீங்க. ஜெசிமா, எப்படிம்மா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற? நல்லா படிச்சுட்டு இருக்கிறியா? ஏதோ முடிஞ்ச அளவு பண்ணுறேங்க தாத்தா, ஆனால் எனக்கு ஹோப்பே இல்லைங்க தாத்தா. எனக்கு ஃப்யூச்சர் நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க தாத்தா. ஜெசிமா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, ஏசப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபியூச்சர் வச்சிருக்கிறாரு, அதனால் அதை குறித்து நீ எதுவும் கவலைப்படாதம்மா, சரியா? ஜெசிமா, வேதத்தில் நமக்கு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமொழிகள் 3:5, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. என்ன சொல்லுது? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். நம்மளுடைய சுயமான புத்தியில் நம்ம எந்த ஒரு சுயமான காரியத்தில் ஈடுபடாதபடி, நம்ம மற்றவங்க சொல்கிறத கேட்காதபடி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணுமா. அவரிடத்துல தினமும் நம்ம ஜெபித்து வேதத்தை வாசிக்கும்போது அவரிடத்துல நம்ம நம்பிக்கையாக இருந்தால் போதும், ஆண்டவர் உனக்கு எல்லா விதமான ஞானத்தை தருவார்மா. நீ மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டோ இல்லை உன்னோட சுயத்தில் நீ எந்த ஒரு காரியத்தை நீ எடுத்தாலும் உனக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது, சரியாம்மா? அதனால் இந்த வசனம் தான் உனக்கு. இந்த வசனத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. உன் சுயபுத்தின் மேலே என்னைக்குமே நீ சாரக்கூடாது. உன் முழு இருதயத்தோடு அவரிடத்துல நீ நம்பிக்கையாக இருந்தால் போதும். இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக உனக்கு நல்ல ஒரு வெற்றியை தேவன் கொடுப்பார், சரியாம்மா? ஓகே தாத்தா, கண்டிப்பாக பண்ணுறேன். ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க தாத்தா. அது மட்டும் இல்லை ஜெசிமா, சங்கீதம் 37:5 சொல்லப்பட்டிருக்கு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து
அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரியா? உன் வழி என்ன வழியாக இருந்தாலும் நீ இப்போ படிக்கிறது எல்லாத்தையும் அவரோட கரத்தில் நீ கொடுத்துட்டினா, அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டினா, அவர் உனக்கு நம்பிக்கையாக இருந்து இந்த எக்ஸாமில் உனக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார். சரியாம்மா? நீங்கள் இங்கே மட்டும் பூமியில் மட்டும் உனக்கு ஆண்டவர் இடத்தை ஆயத்த பண்ணலை, பரலோகத்தில் ஒரு பொக்கிஷத்தை உனக்காக வச்சிருக்கிறார். சரியாம்மா? ஆனால் நீ கவலைப்படாத, ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு நீ படி. ஆண்டவர் உனக்கு நல்ல ஞானத்தை வைத்திருக்கிறார், நல்ல ஒரு ஃபியூச்சர் உனக்கு கொடுப்பார். சரியா? ஓகே தாத்தா, தேங்க்யூ தாத்தா. இப்போதான் என் மனசு நல்லா சந்தோஷமா இருக்கு தாத்தா. இனிமேல் நான் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு படிக்கிறேங்க தாத்தா. ஹேய் ஜெசிமா, என்ன எக்ஸாம் எப்படி பண்ண? பயங்கர ஹாப்பியா வந்திருக்கிற. நல்லா பண்ணியா சாமி? அம்மா நான் சூப்பரா பண்ணேம்மா. ஏசப்பா கிருபியால நான் ரொம்ப சூப்பரா பண்ணேன். எல்லாமே நீட்டா பண்ணியிருக்கேம்மா. நல்ல மார்க் வந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்குமா. சூப்பர் ஜெசிமா. இதுதான் பார், ஆண்டவரை நம்பினவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. சரியாம்மா? இன்னும் நல்லா படி, ஆண்டவர் நல்ல ஒரு ஃபியூச்சர் உனக்கு வச்சிருக்கிறாரு. சரியா? ஓகே தாத்தா. தாத்தா எனக்கு நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம் தாத்தா. அது மட்டும் முடிச்சுட்டேன்னா எக்ஸாமே முடிஞ்சு. அம்மா ப்ரேயர் பண்ணிக்கோங்கம்மா. தாத்தா நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க தாத்தா, நான் நல்லா பண்ணணும்ன்ட்டு. நான் போய் ப்ரிப்பேர் பண்ண போறேன். பாய். ஓகே ஜெசிமா, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. ஓகே பாய். அப்பா தேங்க்யூப்பா. உண்மையாகவே நீங்கள் வந்ததுனால அவளோட எல்லா இதுவும் மாறிடுச்சுப்பா. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா, பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கையும் வந்துடுச்சு. தேங்க்யூப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டேம்மா. இந்த லாஸ்ட் எக்ஸாமோட முடிஞ்சு, அவ்வளோதான். ஜாலியாக பருக்க போகிறேம்மா. பட் நான் சூப்பராக பண்ணேம்மா. எனக்கு நல்ல ஹோப் இருக்குமா. சூப்பர் மார்க் வரும்னு எனக்கு நல்ல ஹோப் இருக்குமா. சூப்பர் ஜெசி குட்டி, அவ்வளோதான் சாமி. செமையா நீ கலக்கிட்டப்போ ஆண்டர் அவன் கூட இருக்கிறாருடா. நீ கவலையே படாத. ஓகே. ஆமா, தாத்தா எங்க? தாத்தாட்ட போய் இந்த சந்தோஷமான நியூஸை போய் சொல்லப்போ. அம்மா நானே தாத்தாவை தேடிட்டு தாம்மா இங்கே வந்தேன். அவர் எங்கம்மா? நானுமே பார்த்த ரூம்ல இல்லை, காணோம். அப்பா ஏன்ட்டையும் ஒன்றும் சொல்லலையே, வெளியே போகிறதாவும் சொல்லலை. எல்லா பக்கமும் தேடு ஜெசி, வா நம்ம தேடலாம். இல்லை அப்பா அப்படி சொல்லாமல் போக மாட்டாரு ஜெசி. நீ அந்த பக்கமாக போய் தேடு, நான் மேலே எல்லா ரூம்லேயும் நான் தேடிட்டு வரேன். அம்மா அம்மா நான் எல்லா பக்கத்துலயும் தேடிட்டேம்மா. தாத்தாவை காணோம்மா. என்ன சொல்கிற ஜெசிமா? என்ன உனக்கு? எனக்கு ஒன்றுமே புரியலையே எனக்கு. அப்படின்னு சொல்லாமல் அப்பா போக மாட்டாரே, என்ன பண்ணுறது? இரு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஃபோன் பண்ணி பார்த்துட்டு வரேன். என்னம்மா ஆச்சு உன் பிள்ளைக்கு? ஃபோன் பண்ணி எங்கப்பா போனீங்கன்னு கேட்குது. நான் இங்கே தானம்மா இருக்கேன் ஒரு வாரமாக. உன் கூட ஒரு வாரமாக என்னமோ பாப்பா கூட இருந்து எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லுதுமா. என்னம்மா ஒன்றுமே புரியலம்மா. கொஞ்சம் அதுக்கு ஃபோன் பண்ணி பேசுமா. உன் கூட தான் இருந்தேன்னு சொல்லுமா. அம்மா தாத்தாக்கு பேசுனீங்களேம்மா, என்னம்மா சொன்னார் அவரு? எப்படி ஜெசிமான்னு அதை நான் சொல்கிறது? தாத்தாக்கு ஃபோன் பண்ணால் நான் எப்போ வந்தேன்? நான் அங்கே வரவே இல்லையே, நான் உங்கள் அம்மா கூட இருக்கிறேன், நான்லாம் வரலையே அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு புரியல. அப்போ நம்ம கூட வந்தது யார்? இருந்தது யார்? எங்கள் அப்பாவை வந்தது யார்? ஒரே அப்படியே குழப்பமாக இருக்குது ஜெசிமா. ஒன்றுமே எனக்கு புரியல. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஜெசிமா. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? அப்போ தாத்தா வரலன்னா யாரும்மா வந்திருப்பா? ஜெசிமா, இப்போதான் எனக்கு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, தாத்தா இருக்கும்போது அடிக்கடி அவர் வந்து தேவதூதர்களை பத்தி பேசிட்டே இருப்பாரு. ஆமா, நம்ம கஷ்டப்படுற நேரத்துல ஆண்டவர் தூதர்களை அனுப்பி உதவி செய்வாருன்னு சொல்லி அடிக்கடி சொன்னாரு ஜெசிமா. இப்பதான் புரியுது, நீ கஷ்டத்துல இருக்கும்போது உனக்கு உதவி செய்யறதுக்காக ஆண்டவர் தான் ஏஞ்சலை வந்து தாத்தா உருவத்துல அனுப்பிச்சிருக்காரு ஜெசிமா. எவ்வளவு ஆச்சரியம் பாரு. அவங்கதான் கூட இருந்து இவ்வளோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் அடிக்கடி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு ஜெசிமா. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு அருமையா உன்னை நேசிக்கிறாரு பாரு. ஆச்சரியமா உன்னை நேசிக்கிறாரு. ஆனால் நீ கவலைப்படாத, ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காரு ஜெசிமா. வாவ், சூப்பர்மா. உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அப்போ நம்ம கூட இருந்தது ஏஞ்சல் தானேம்மா. நான் இனிமேல் ஏசப்பா பிள்ளையா இருப்பேன், ஜெயிச்சு காமிப்பேன். மேம், இந்த கிரைம் கேஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல இருக்கே மேம். என்ன மேம் பண்ணுறது? எப்படி மேம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? யார் மேம் இதுக்கு சரியான ஆளு? சார், நீங்கள் அதை பற்றிலாம் worry பண்ணாதீங்க.
அதுக்கு தான் ஒரு ஆள் ஸ்பெஷலாக சூப்பராக இருக்காங்களே, அழகாக எல்லா கேஸையும் செமையாக கண்டுபிடிச்சிருவாங்க சார். யாரை பற்றி மேம் சொல்கிறீங்க? யார் அவங்க? எங்கே இருக்காங்க? சார், இந்த கேஸுக்காகவே அவங்கள ஸ்பெஷலாக கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்களேன். சார், நீங்கள் இந்த கேஸ் கண்டுபிடிக்க யார் வருவான்னு கேட்டிங்கல்ல, நீங்களே பாருங்கள் யாருன்ட்டு. குட் மார்னிங் டு ஆல். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிலைமைக்கு நான் வந்ததுக்கு காரணம் முதலாவது ஏசப்பா தான். ஏசப்பா மேலே நான் வைத்த நம்பிக்கை, அவரை விடாமல் பற்றி கொண்டது தான் என்னை இந்த உயர்வுக்கு கொண்டு வந்திருக்கு. உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அடுத்ததான் என்னுடைய பேரண்ட்ஸு, கிராண்ட் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னுடைய ஆன்ட்டி, அவங்கள மறக்கவே முடியாது. நான் லைஃப்பில் தோற்று போய் இருக்கும்போது அவங்க சொன்ன சில காரியங்கள் ஆண்டவரை வச்சு எனக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அது மூலமாக நான் எழும்பினேன். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு. எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். ஹாய் செல்ல குட்டீஸ், நான் தான் ஜெஸ்ஸியோட அம்மா கரண். ஹாய் குட்டீஸ், நான் தான் ஜெஸ்ஸியோட அப்பா வில்லியம்ஸ். ஹாய் குட்டீஸ், நான் தான் என்ட்ரி அங்கிள். ஹாய் வாண்டூஸ், நான் தான் உங்க நான்சி ஆண்டி. ஹாய், நான் தான் ஜெஸ்ஸியோட டீச்சர். ஹாய், நான் தான் உங்க கிளாரா. ஹாய் டியர், நான் தான் உங்க ஜூடி ஆண்டி. ஹலோ, நான் தான் உங்க டாக்டர் ஜூடா அங்கிள். ஹலோ பிள்ளைங்களா, நான் தான் ஜெஸ்ஸியோட தாத்தா லூக்கஸ். ஹாய் தங்கங்களா, நான் தான் உங்க சாரா பாட்டி. நான் தான் வந்து ஜெஸ்ஸியோட பக்கத்து வீட்டு பாட்டி. என்னைய மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, என்னைய மாதிரி மட்டன் தட்டுறவங்களாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கண்டுக்க கூடாது. ஆமாம், சரி, ஓகே, வா. ஹாய் மை டியர்ஸ், நான் தான் உங்க சிபிஐ ஆஃபீஸர் ஜெஸ்ஸி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 நாளும் ஜெஸ்ஸி டைமை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி என் லைஃப்பில் நான் அந்த மாதிரியே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏசப்பாவை பற்றி கொண்டா மட்டும்தான் முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் சீசனில் பார்க்கலாம். பாய். ஓகே குட்டி, சூப்பர். நம்ம எவ்வளவு அழகா இன்னைக்கு ஃபைனல் டே செமையா இருந்துச்சா? சூப்பரா என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் கிராஃப்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்க பயங்கரமா. சோ குட்டீஸ், நம்ம வந்து க்ளோசிங் பிரேயர் கிட்ட வந்தாச்சு. சோ எல்லாரும் நம்ம ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்ல போறோம். இந்த 5 டேஸும் ஏசப்பா நம்ம எவ்வளவு அருமையா அற்புதமா நம்மள நடத்திருக்காரு இல்லையா? ஓகே, இது யாரு மறந்துட்டு பாரு. சாரி சாரி சாரி. ஓகே, சூப்பர். சண்டை போட்டீங்களே திரும்பி. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு தானே ஓடுனாங்க இன்னைக்கு. சும்மா சண்டை போடு, சும்மா மாத்தி மாத்தி அடிச்சிருக்கீங்க. திடீர்னு இப்படி ஹக் பண்ணவோ, அச்சோ முடியல. ஓகே, சூப்பர் 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 குட்டீஸ். ஓகே, உங்களுக்கு வந்து யாரு ரொம்ப
கேட்டுடலாமா? ஓகேவா? என்ன செய்யலாம்? நம்ம அழகா 5 days பார்த்தோம். நம்ம வந்து ஃபெயிலியர் நினைச்சு வருத்தப்படக்கூடாது, ஏசப்பா நமக்கு சக்சஸ் கொடுப்பாரு. அப்புறம் ஆண்கள்ல நினைக்க கூடாது, ஏசப்பா அன்பு கொடுப்பாரு. அப்புறம் என்ன பார்த்தோம்? தனிமையா இருக்கணும் நினைக்க கூடாது, ஏசப்பா கூட இருப்பாரு. அப்புறம் என்ன பார்த்தோம்? டேலண்ட் இல்ல நினைக்க கூடாது, ஏசப்பா டேலண்ட் கொடுப்பாரு. அப்புறம் ஹோப் இல்ல நினைக்க கூடாது, ஏசப்பா ஹோப் கொடுப்பாரு. ஆமா, ஹெவன் கூட்டிட்டு போவாரு. ஓகே, சோ இந்த 5 days-ம் நீங்க சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இவங்க 2 பேரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னு கேட்டுடலாமா? சொல்லுங்க பாப்போம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து எல்லாருமே எங்கள மாதிரி இல்ல, என்னமா எங்கள மாதிரி இல்ல, டாம் மாதிரி நான் வம்பிழுக்க கூடாது. அப்படி இல்ல, ஜெரி மாதிரி என்னைய வந்து உசுப்பேத்த கூடாது. இந்த டாம் மாதிரி நான் தொலைக்க கூடாது. ஓகே, 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். குட்டீஸ்லாம் நீங்க சண்டை போட்டு இருந்தா எப்படி? குட்டீஸ் வந்து அப்புறம் வீட்ல அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க. சண்டை போடாதீங்க. ஆமா, எங்கள மாதிரி எப்பவுமே சண்டையே போடக்கூடாது. எங்கள சும்மா எப்படி சூப்பர் 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 சூப்பர். எல்லாம் ஹாப்பி ஒரு ஓயா சொல்லலாமா? வெரி குட் குட்டீஸ். சோ நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஏசப்பாக்கு தேங்க்ஸ் பண்ணி ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமா? ஓகே, எல்லாரும் கண்ண மூடுங்க பாப்போம். கண்ண மூடி ஏசப்பாக்கு தேங்க்ஸ் பண்ணலாம். டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போடாம எப்பயும் ஹாப்பியா இருக்கணும். ஓகேவா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்தில் கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். என் தகப்பன் அற்புதமா இந்த விபிஎஸ் நடத்தி கொடுத்தீங்கப்பா. அப்பா, அந்த 5 days விபிஎஸ்ஸையும் எங்களுக்கு அப்பா நீர் ஆசீர்வத்து கொடுத்த கிருபைக்காய் நன்றி. குழந்தைங்களுக்காய் நன்றி. பார்த்துட்டு இருக்க அத்தனை குழந்தைங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. யாரும் சண்டை போடாதபடி தேவனுக்குள்ள எப்பொழுது சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரை நம்ப உதவி செய்யுங்க. ஃபெய்த்ன்ற தலைப்புல எங்களுக்கு அற்புதமாய் நீங்க சொல்லி கொடுத்தீங்கப்பா. நன்றி. உங்களை நம்பி விசுவாசித்து எங்களுடைய காரியங்களை நாங்க ஜெயமெடுக்கிற பிள்ளைகளா இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சத்தமா ஆமென். எப்படிப்பட்டவர் என்று ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெய் சொல்லு. அனனா தனனனனா, 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 அனனா தனனனனா. பார்வை தந்தார் இயேசுவே, குருடருக்கு பார்வை தந்தார் இயேசுவே, ஜப்பானியை நடக்க வைத்தார் இயேசுவே, ஜப்பானியை நடக்க வைத்தார் இயேசுவே, குஷ்டரோகியை சுகமாக்கினார் இயேசுவே, குஷ்டரோகியை சுகமாக்கினார் இயேசுவே, லாசருவை உயிர்ப்பித்தார் இயேசுவே, லாசருவை உயிர்ப்பித்தார் இயேசுவே. ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, ஜெய் சொல்லு, இயேசு ராஜாவுக்கு ஜெய் சொல்லு. அனனா தனனனனா, அனனா தனனனனா, அனனா தனனனனா, அனனா தனனனனா, அனனா தனனனனா, அனனா தனனனனா.
கடல் மேலே நடந்தாரே